அப்படி என்று சொல்லப்படுது. அவர் கடைசியாக கொண்டவர் நான் கடைசியை கொண்டவன், என்னால் கொடுக்கப்பட்ட இந்த கடைசி கடைசியாக கொண்ட வேதங்கள் கடைசி வேதம் அப்படி என்று சொல்கிறார். அவர் என்ன கேட்கிறார்னா, நபிகள் நாயகம் அவங்க காலத்துக்கு தூதர், அவங்க தான் உலகம் அழிகிற வரைக்கும் கடைசி தூதர்னு சொல்வது எப்படி சரியாகும்? இனிமேலும் தூதர்கள் வரலாம்ல, கடவுளுடைய தூதர்கள் மக்களை நல்வழிப்படுத்தலாம்ல அவர் கேட்கிறார். முதல் அடிப்படையை விளங்கிக்கிறனும், கடவுள் ஒருத்தரை தூதரா நியமிக்கிறார்னு சொன்னா, நியமித்து தன்னுடைய செய்திகளை கொடுக்கிறார்னு சொன்னா, ஒரு தூதரே உலகத்துக்கெல்லாம் போதும், திருப்பி திருப்பி வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த செய்தி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நபிகள் நாயகத்துக்கு முந்தி தூதர்கள் வந்தாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் எதுவுமே பாதுகாக்கப்படல. நபிகள் நாயகத்துக்கு முந்தி தூதர்கள் வந்தாங்க இல்லையா, ஆபிரகாம் வந்தாரு, அவருக்கு கடவுள் வேதம் கொடுத்தாரு, அந்த வேதம் இப்ப இருக்க உலகத்துல இல்ல. மோசே வந்தாரு, அவருக்கு கடவுள் வேதம் கொடுத்தாரு, அது இப்ப அதே மாதிரி இருக்குதா? இல்ல. இயேசுநாதர் வந்தாரு, அவருக்கு கடவுளும் வேதம் கொடுத்தாரு, அது இன்னைக்கு உலகத்தில் இருக்குதா? இல்ல. இயேசுநாதரை பற்றி மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின சரிதை இருக்கே தவிர, இயேசுநாதருக்கு கடவுள் கொடுத்தார ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு புஸ்தகத்தை இயேசுநாதர் கடவுள் கொடுத்தார். அது மத்தேயு, மார்க் எல்லாம் சொல்றாங்க. இயேசுநாதர் ஆலயங்கள்ல போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், அவர் ஒரு புஸ்தகத்தை வச்சு போதனை பண்ணியிருக்கிறாரு. அந்த புஸ்தகம் உலகத்துல இல்ல. அப்ப எல்லா வேதங்களுமே மறைக்கப்பட்டுருச்சு, திருத்தப்பட்டுருச்சு, மாற்றப்பட்டு போச்சு. ஆனால் முகமது நபிக்கு கடவுள் வேதம் கொடுத்தார்ல குர்ஆன், அந்த வேதம் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? அதனுடைய மூல மொழியில மூல பிரதியோடு ஒரு அச்சரம் பிசகாமல் 14 நூற்றாண்டுகளாக குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இறைவனிடமிருந்து வந்த செய்தி பாதுகாக்கப்பட்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தர் தேவையில்லைங்க. இப்ப கடவுள்கிட்ட இருந்து வந்த செய்தி அழிஞ்சு போச்சுன்னு வைங்க, அப்ப ஒரு ஆள் வேற ஒரு செய்தியை வாங்கி தரணும். இப்ப கடவுள்கிட்ட இருந்து வந்த செய்தி குர்ஆன் என்று நாங்கள் நம்புகிறோம். அது இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு நம்ம கையில் இருக்கிறது. அது அழிக்கப்படல, திருத்தப்படல. இந்தியாவுக்கு ஒரு குர்ஆன், பாகிஸ்தானுக்கு ஒரு குர்ஆன், சவுதி அரேபியாவுக்கு ஒரு குர்ஆன் என்று இல்ல. போன வருஷ எடிஷன்ல ஒண்ணு, இந்த வருஷ எடிஷன்ல ஒண்ணு, அப்படி எல்லாம் வேற வேற வேதங்கள்ல இருக்கிறது. ஆனால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் 14 நூற்றாண்டுக்கு முந்தின எடிஷன்ல என்ன இருந்துச்சோ அதுதான் இப்போ உள்ள எடிஷன்ல இருக்கிறது. அகில உலகத்துக்கும் ஒரே யூனிஃபார்மாக அந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு இருக்கும் பொழுது, அதான் கடவுள் கொடுத்த செய்தி பாதுகாக்கப்பட்டு இருக்கும் பொழுது, இன்னும் ஒருத்தர் எதுக்கு செய்தியை சொல்லத்தானே தூதரு? செய்தி தான் இருக்குது நம்ம கையில். இப்ப செய்தி பாதுகாக்கப்பட்டு இருக்கிற காரணத்தினால் அது இன்னொருத்தர் வர வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் கொடுத்த செய்தி அழிஞ்சிட்டா தான் புது செய்தி வாங்கி கொண்டாந்து தரணும். கடவுள் கொடுத்த செய்தி பாதுகாப்பாக இருக்குமே, ஆனால் இன்னொருத்தர் வர வேண்டிய தேவையில்லை. இது ஒரு சாதாரண விஷயம். அது போக இப்படி ஒரு சந்தேகம் வரலாம். குர்ஆன்ல உள்ள செய்திகள் 1400 வருஷத்துக்கு முந்தி சொல்லப்பட்டது, எவ்வளவோ காலச்சக்கரம்லாம் சுழண்டு ஓடி போயிடுச்சு, இன்னைக்கு அது பொருந்துமா? பொதுவா இப்படி மனிதனுக்கு சிந்தனை வரும்ல. 50 வருஷத்துக்கு முந்தி எழுதின புஸ்தகம் இன்னைக்கு பொருந்தாது. 100 வருஷத்துக்கு முந்தி எழுதின புஸ்தகம் இன்னைக்கு பொருந்துமா? பல விஷயங்கள் பொய்யா போயிடும். 100 வருஷத்துக்கு முந்தி ஒரு பெரிய அறிவாளி எழுதின புஸ்தகமா இருந்தா கூட அதுல 50 தப்பு இருக்கும். ஏன்? அவன் அன்னைக்கு உள்ள அறிவை கொண்டுதான் சிந்திப்பான். இன்னைக்கு உள்ள அறிவை கொண்டு அவனுக்கு சிந்திக்க இயலாது. அந்த மாதிரி குர்ஆன்ல தப்பு இருக்கலாம். 1400 வருஷம் ஆச்சு, அந்த காலத்துல உள்ளது இந்த காலத்துக்கு பொருந்துமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் அது நியாயமான சந்தேகம். ஆனால் அதற்கு அதைவிட நியாயமான விடை இஸ்லாத்துல இருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, சரி குர்ஆன் ஒளிமுறை இல்லாம அந்த இருக்குது, 14 நூற்றாண்டுக்கு முந்தி தந்த குர்ஆன் இப்ப கையில எடுத்துக்கிறங்க, இது இன்னைக்கு பொருந்தான்னு ஒன்னு எடுத்து காட்டுங்க. அதானே ப்ரூவ் பண்ணணும்ல. குர்ஆன்ல உள்ள ஒரு செய்தி எடுத்து காட்டி, இது என்னங்க, இது இந்த காலத்துக்கு இது பொருந்துமா, இது ஏத்துக்கிறோமா அப்படிங்கிற ஒரு செய்தி குர்ஆன்ல இருக்குமையானால் அப்ப வேற ஒரு செய்தி தேவைப்படும். குர்ஆனில் இருக்கிற எந்த ஒரு வரியும் எந்த ஒரு தத்துவமும் இன்னைக்கு பொருந்தாது என்று சொல்ற வகையில் இருக்குதா? இல்லவே இல்லை. நம்ம நாட்டினுடைய அரசியல் சாசனம் இருக்குதுல, அது அம்பேத்கர் உள்ளிட்ட பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் கூடி எழுதினாங்க. அவ்வளவு பேர் எழுதி இருந்தும் கூட
அதை 50க்கு மேல திருத்தி விட்டாங்க. 50 தடவைக்கு மேல திருத்துறாங்க. ஏன்? அவங்க காலத்தில் சிந்திக்க தவறிய பல விஷயங்கள் அடுத்த காலத்தில் சிந்திக்கப்படும். இந்த காலத்தில் நம்ம சிந்திக்க தவறிய பல விஷயங்களை நமக்கு பிந்தி உள்ளவன் சிந்திப்பான். அடே இது தப்பு எடு, அது தப்பு அதை எடு, இது தப்பு அதை எடு. பெண்களுக்கு இடஒதுக்கீடு இப்ப கேட்கிறாங்க. அம்பேத்கர் எழுதல, பெண்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாததுனாலதானே இப்ப சட்டம் கொண்டு வந்து கேட்கறீங்க. அப்ப சட்டத்துல அம்பேத்கரும் அந்த அறிஞர்களும் கூடி சிந்திக்கும் பொழுது இந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடுங்கிற மேட்டரை கண்டு கொள்ளாமல் விட்டு விட்டார்கள் இதுக்கு அர்த்தம். அதனால திருத்த சொல்றீங்க. அதே மாதிரி இப்ப சுப்ரீம் கோர்ட்ல தனியார் கல்லூரிகள்ல இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு தீர்ப்பளிச்சிருக்கு. எதை வச்சு தீர்ப்பளிச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட்? சட்டத்தை வச்சு. சட்டம் தப்பு. அப்ப சட்டத்தை திருத்தணும் பேசுறீங்கல்ல. இருக்கிற சட்டத்தை வைத்து கோர்ட் தீர்ப்பளித்தாலும் நாங்கள் தனியாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய வகையில சட்டத்தை மாற்றுவோங்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவ்வளவு விஞ்ஞானிகள் அறிவாளிகள் கூடி தயாரிச்ச அந்த புஸ்தகம் 50 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். 50 வருஷத்துல 50,000 மாறுதல்களை தேடுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி குர்ஆனை எடுத்துக்கொண்டு என்ன இது இப்படிலாம் சொல்லி இருக்கேன்னு கேட்க இயலுமா? குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆச்சரியப்படுவீங்க. குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தீர்களே ஆனால் இந்த நூற்றாண்டில் வாழ்கிற பெரிய மேதை, பெரிய விஞ்ஞானி, பெரிய சயின்டிஸ்ட், பெரிய தத்துவவாதி பேசினால் எப்படி இருக்குமோ அந்த தரத்தில் அதனுடைய செய்திகள் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்ப பூமி உருண்டைங்கிறோம். இதை ஒரு காலத்தில் சொன்னதுக்காக வேண்டி கலிலியோ படாத பாடுபடுத்தினாங்க. அதை பார்த்தோம். கோள்கள்லாம் சுத்தி கொண்டிருக்கின்றன அப்படின்னு இன்னைக்கு விளங்கி வச்சிருக்கிறோம். இதை முதல்ல சொன்னவனே பின்னி எடுத்துட்டாங்க. ஆனால் குர்ஆனை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பூமி உருண்டைன்னு சொல்லுது. இதான நீங்க உள்ள கண்டுபிடிப்பு. இதான் 1400 வருஷத்துக்கு கரெக்டா சொல்லியிருக்கமே. பூமி சுத்துதுன்னு குர்ஆன் சொல்லுது. 1400 வருஷத்துக்கு முந்தைய சூரியன் சுத்துது, ஒவ்வொரு கோள்களும் சுத்துது குர்ஆன் சொல்லுகிறது. கருவுடைய வளர்ச்சியை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. மழை எவ்வாறு பெய்கிறது என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. எதையெல்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால் இப்ப லேட்டஸ்டா நீங்கள் பார்க்கக்கூடிய சுனாமியை பற்றியும் குர்ஆன் சொல்லுகிறது. சுனாமி என்ன? கடலுக்கு மேலே அலைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சுனாமி என்பது மேலே அலை வராமல் உள்ளுக்குள்ள வர்ற அலைதான் சுனாமி. மேலே உள்ளவனுக்கு எந்த பாதிப்பும் வராது. மீன் பிடிக்க போனான்னு வைங்கல, அவன்லாம் தப்பிச்சுக்கிட்டான் சுனாமி அன்னைக்கு. ஏன்? மேல ஒண்ணுமே தெரியல. அலை எங்க இருந்து வருதுன்னா உள்ளுக்குள்ள இருந்து வருது, கரையில சீருது. கரைக்கு வர்ற வரைக்கும், தரைக்கு வர்ற வரைக்கும் கடல்ல எதுவுமே தெரியல. அப்ப அலை எங்க இருக்கிறது? ஆழ் கடலிலையும் அலை இருக்குதுன்னு இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. இத குர்ஆன் சொல்லுத. குர்ஆன் சொல்லுகிறது கடல்களுக்கு மேலே மாத்திரமில்லை, ஆழ் கடலுக்குள்ளேயும் சீற்றம் கொண்ட அலைகள் இருக்கின்றன. எதுக்கு குர்ஆனை மாத்தணும் இப்ப? அப்ப குர்ஆன்ல அதை பத்தி சொல்லுது, விஞ்ஞானத்தை பத்தி சொல்லுது, அறிவியலை பத்தி சொல்லுது, அணுகுண்ட பத்தியும் சொல்லுது. நவீன கண்டுபிடிப்புகளை பற்றி என்னென்னவெல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறார்களோ அதையெல்லாம் 1400 வருஷத்துக்கு முந்தைய சொல்லி இருக்கும் பொழுது மெசேஜ் ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இப்ப அதாவது இன்னைக்கு ஒரு தூதர் வந்தால் எப்படி சொல்லுவாரோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது எதுக்கு தூதர்? முகமது நபி சொன்ன காலத்துக்கும் அது பொருந்தது. இன்றைக்கு குர்ஆனை எடுத்து சின்ன உதாரணங்கள் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப கடல்கள் 7 கடல் இருக்குன்னு சொல்றான். கடல்கள் சங்கமம் ஆகிட்டு இருக்கிறது. கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னு சொன்னா 3 கடல் ஒன்னா சேருதுங்கிறான். திரிவேணி சங்கமம்லாம் சொல்றாங்க. 3 கடல்கள் சங்கமம் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்படி கடல்கள் சங்கமிக்கிற இடங்கள் நிறைய இருக்கிறது. முக்கூடல்னு சொல்றாங்க இல்லையா? 3 கடல்கள் சேரக்கூடிய இடம். அப்ப இந்த கடல்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடல் தண்ணிக்கும் 2 கடல், இது ஒரு கடல், இது ஒரு கடலுங்க. இடையில செவரெல்லாம் கட்டி இருக்காது, இப்படித்தான் இருக்கும். இந்த கடல் தண்ணி இப்படி இருக்கும், இந்த கடல் தண்ணி இப்படி இருக்கு, பக்கத்து பக்கத்துல ஒட்டிக்கிட்டு இப்படிதான் இருக்கும். செவரோ தடுப்போ இருக்காது. இந்த தண்ணியை எடுத்து நீங்கள் ஆய்வு செஞ்சால், இந்த தண்ணியை எடுத்து ஆய்வு செஞ்சால் 2க்கு மத்தியில டிஃபரெண்ட் இருக்கும். என்ன டிஃபரெண்ட்? உப்புடைய அளவுல டிஃபரெண்ட் இருக்கும், அதனுடைய அடர்த்தியில டிஃபரெண்ட் இருக்கும். 2லயும் உள்ள ஆக்சிஜன் இருக்குல்ல, ஆக்சிஜனுடைய அளவுல இதுல உள்ள ஆக்சிஜனை விட அதுல உள்ள ஆக்சிஜன் கூடவோ குறையவோ இருக்கும் என்கிற வகையில ஏராளமான வேறுபாடுகள் 2 கடலுக்கு இருக்கிறது. இதை எப்ப கண்டுபிடிக்கிறான்? இப்ப கண்டுபிடிக்கிறான். குலுங்குது, மோதுது, ஒன்னோட சேர மாட்டேங்குது. நீங்க ஒரு பாட்டில கடல் தண்ணி குளத்து தண்ணி குளுக்குனீங்கன்னா ஒன்னா சேர்ந்துரும்ல. ஒரு ஆத்து தண்ணி இன்னொரு ஆத்து தண்ணி ஒன்னா குளிக்க சேர்ந்துரும்ல. பாலையும் தண்ணியும் கலக்குனா ஒன்னா சேர்ந்துரும்ல. எண்ணெயும் தண்ணியும் குளுக்குனா
சேராது. குழுக்கு குழுக்குன்னு குழுக்குனா அப்படி என்ன மேல நிக்கும், தண்ணி மறுபடியும் கீழே நிக்கும். வெயிட்டா உள்ளது கீழே போயிடும், வெயிட் கம்மியா உள்ளது மிதக்கும். அப்ப எண்ணெயும் தண்ணீரும் எப்படி குழுக்கு குழுக்குன்னு குழுக்குனாலும் சேராதோ, அந்த மாதிரி குர்ஆன்ல இருக்கிறது. இரண்டு கடல்கள் சங்கமிக்கின்றன, ரெண்டுக்கு மத்தியிலே கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்பு இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று கலந்து விடாது. குர்ஆன்ல இருக்குது. இது ஃப்ரெஷ்ஷான மேட்டரா இல்லையா? இது எப்படி முகமது நபிக்கு தெரியும்? அது கடவுள் வார்த்தையா இருக்கிறதுனால தெரியுது, முகமது நபிக்கு தெரியாது. அது கடவுளுடைய வார்த்தையா இருக்கிறதுனால படைச்சவனுக்கு தெரியும்ல. ரெண்டு கடலை எவன் படைச்சான் அவனுக்கு தெரியுமில்லங்க. அப்ப கடலை பத்தி பேசினாலும் அப்படி பேசுது, பூகம்பத்தை பேசினாலும் அப்படி பேசுது, மலையை பத்தி பேசினாலும் அப்படி பேசுது. அப்ப குர்ஆன் அதனுடைய எந்த ஒரு செய்தியும் இந்த நூற்றாண்டுக்கு பொருந்தாது என்று சொல்ல முடியாது. அப்ப தூதர் தேவையா? இப்ப கடவுள்கிட்ட அந்த செய்தி பாதுகாக்கப்பட்டு இருக்கும் பொழுது அந்த செய்தி எடுத்து எல்லாரும் போக வேண்டியதானே? தூதர்னு யாரும் தேவையில்லை. அதே நேரத்தில் சகோதரர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, ரமண மகரிஷி இது மாதிரியான சில ஞானிகள் எல்லாம் நம்ம நாட்டில் தோன்றி இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் ஏன் தூதரா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறார். இவங்கள் எல்லாம் எல்லா துறைகளை பற்றியும் நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி சொன்னாங்களா? கடவுளை ஜோதி வடிவமா பார்க்கணும், ஒளி வடிவமா பார்க்கணும் என்ற ஒரு மெசேஜை தவிர குர்ஆன் சொல்றபடி நபிகள் நாயகம் சொன்னபடி அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு வியாபாரிக்கு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும், ஒரு டாக்டருக்கு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும், ஒரு ஆணுக்கு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும், ஒரு பெண்ணுக்கு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும், ஒரு வயசானவனுக்கு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும், ஒரு இளைஞனுக்கு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும், இப்படி படிக்கிறவனுக்கு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். இப்படி எல்லா தரப்பினருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏற்கத்தக்க தீர்வை தரக்கூடிய வகையில் அடுத்தவங்க ஏதாவது சொல்லி இருப்பார்களேயானால், அது காலகாலத்துக்கு பொருந்தக்கூடிய வகையில் சொல்லி இருப்பார்களேயானால் அவங்க ஏன் தூதராக இருக்க முடியாதுன்னு கேட்கலாம். இவங்க இந்த முகமது நபி கொண்டு வந்த அந்த டாபிக் பத்தி யாரும் வரைக்கும் பேசலையா? அது ஒண்ணு இருக்கிறது. அது போக அவர் கொண்டு வந்த சட்டங்கள், அரசியல் சட்டத்தை எடுத்துக்கிறோமே, அவங்க என்ன பண்ணாங்க? திருடுனா கையை வெட்டுண்டாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், முகமது நபி கொண்டு வந்த சட்டம் என்ன? ஒருத்தன் திருடி விட்டான்னு சொன்னா கையை வெட்டு, இத சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டில் என்ன வச்சிருக்கிறோம்? திருடுனா நம்ம வரி பணத்துல சோறு போடு. நம்மள்ட்ட திருடுவான், அவனுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம வரி பணத்துல 6 மாசத்துக்கு சோறு, பேப்பரு, தலைக்கு தக்க எண்ணெய், போர்வை, தட்டு, சுண்டல், ரசம் அப்படின்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு சினிமா, அப்படி எல்லாம் எல்லாம். அப்ப நம்ம காசுல என்ன கிடைக்குது? நம்மள்ட்ட திருடிட்டு போறான், அவனுக்கு என்ன பண்றோம்? நம்மள்ட்ட காசை வாங்கி அவனுக்கு சோத்த போடுறோம். இது அரசாங்கத்துக்கு வேஸ்ட் தானே? இதனால என்ன நடக்குது? அழகா சொல்றாங்க, எங்கடா போற? மாமியா வீட்டுக்கு போறேன். பையன் வருதா கொஞ்சமாச்சு? திருட்டு பையன் என்ன சொல்றான்? திருடிட்டு வெக்கம் இல்லாம சொல்றான், மாமியா வீட்டுக்கு போறேன். ஏன்? மாமியா வீட்டுல கூட 6 மணிக்கு சோறு கிடைக்காது. எந்த மாமியா வீட்டுல பகல் 12 மணிக்கு சோறு கிடைக்கும்? ஜெயில தான் கிடைக்கும். மணி அடிச்சா சோறுங்கிறது அங்கதான். ராத்திரி சாப்பாடு 6 மணிக்கு எந்த மாமியா வீட்டுல கிடைக்குமா? ஜெயில கிடைக்கும்ல. அப்ப ராத்திரி சாப்பாடு 6 மணிக்கு கிடைக்குது, பகல் சாப்பாடு 12 மணிக்கு கிடைக்குது, 7 மணிக்கு அப்புறம் தூங்கிடலாம ஜெயில. அந்த மாதிரி ஒரு சொகுசான வாழ்க்கை இருக்கிறதுனால என்ன பண்றான்? ஜெயிலுக்கு போறது மாமியா விடுங்கிறான், ஒரே தப்ப திருப்பி திருப்பி செய்யறான். பேப்பர் படிச்சீங்கன்னா 58 முறை சைக்கிள் திருடியவர் மீண்டும் கைது. 58 தடவை சைக்கிள் திருடி இருக்கிற, 58 தடவை பிடிச்சி உள்ள போட்டிருக்கிறாங்க. 59,000 திருடான என்ன அர்த்தம்? நீ போட்டுக்கிற சட்டம் சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்ல. இல்ல 58 தடவை உள்ள பிடிச்சி போட்டியா இல்லையா? 58 தடவை போய் 6 மாசம் 1 வருஷம் இருந்துட்டு வந்தானா இல்லையா? அப்புறம் திருடானடா. அப்ப என்ன அர்த்தம்? ஒத்தனுக்கு வெட்டு பார்ப்போம், ஒத்தனுக்கு வெட்டு டிவியில காட்டு, திருடுவானா? கை போயிரும். இப்ப என்ன பண்றாங்க? பேப்பர் இது முகமது நபி அன்னைக்கு சொன்னதுங்க. இப்ப என்ன பண்றாங்க? குற்றங்கள் குறைய வேண்டுமானால் முகமது நபி கொண்டு வந்த சட்டத்தை இங்கே கொண்டு வர வேண்டும். யார் சொல்றா? காலஞ்சென்ற குன்றக்குடி மடாதிபதி சொல்றாரு. காலஞ்சென்ற குன்றக்குடி அடிகளா இருப்பாங்களே, அவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நம்ம நாட்டில் குற்றம் குறையணும்னா 8 அருவால ஒரே வெட்டு, ஒரு திருட்டு பயலுக்கு வெட்டு. போஸ்ட் பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா ஒரு 50 பேர் படம் போட்டு வச்சிருப்பாங்க. இவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறார்களா? யாரு? திருடனுவோம். ஜாக்கிரதை இருங்கள். 3 பேர் படத்தையும் மனசுல பதிய வச்சுக்கிட்டு பக்கத்தில் கவனிக்கலுமா? இந்த 50 பேர் படத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன ஃப்ரேம் பண்ணி போட்டு வைக்க முடியும்? நமக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பான், அள்ளிட்டு போயிருவான். இப்படி வெட்டிருந்தான்னு வைங்க, பக்கத்தில் உட்கார்ந்து ஆஹா மேப்படியா, கை இல்லாம ஒருத்தன் பக்கத்தில் உட்கார்ந்தான்னு வைங்க, என்ன செய்வோம்?
ஆஹா ஒண்ணுக்கு போக கூடாது, ஜாமான வச்சுட்டு போக கூடாது, பாத்ரூம் போனாலும் பெட்டி தூக்கி தான் போகணும், முடிவு எடுத்துருவோம்ல. அப்ப நம்ம சேஃப்டி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒருத்தனுக்கு செஞ்சா திருட்டு குறைஞ்சிருமா குறையாதா? அப்ப முகமது நபி சொன்ன அன்னைக்கு உள்ள சட்டம் தான் இன்னைக்கு வேணும்னு எல்லாரும் கேட்கிறாங்களே. அத்வானி கேட்டாரு, முஸ்லிம்கள் அவருக்கு பிடிக்காது, ஆனா முகமது நபி கொண்டு வந்த சட்டம் பிடிக்குத. அவர் என்ன சொல்றாரு? கற்பழிப்புக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். இது இஸ்லாம் தான் சொன்னுச்சு முதல்ல. கற்பழிப்புக்கு என்ன கொடுக்கணும்? மரண தண்டனை கொடுக்கணும். உலகத்திலேயே முதல்ல சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அத்வானி சொல்றாரு, பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்வார்களே ஆனால் அவனுக்கு மரண தண்டனை கொடு. அப்ப அதை நோக்கி தானே எல்லாரும் திரும்புறோம். இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு சட்டத்தை நாடக்கூடியவர்கள் அந்த 1400 வருஷத்துக்கு முந்தின பேசுறாங்க. அப்ப எதுக்கு ஒரு தூதர் இப்ப தேவை? அதனாலதான் முகமது நபி உலகம் அழிகிற காலம் வரைக்கும் என்ன மேற்று வந்தாலும் அவர் கொண்டு வந்த குர்ஆன்ல தீர்வு இருக்கிற காரணத்தினால் இன்னொரு தூதர் தேவையில்லை, அவர்தான் கடைசி தூதர் என்று இஸ்லாம். வணக்கம். என் பெயர் புதிய கல்பாக்கம் இரா சம்பத், காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவன். நான் ஒரு இந்து ஆன்மீகவாதி. விஞ்ஞானம், இறை வழிபாடு இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் கூட இரண்டும் சமமாக வளர்ந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் அனைவரும் இந்தியர்கள். இந்தியர்கள் என்பது இந்து மதத்தை அதிகமாக தழுவியர்கள். இருப்பினும் இந்த இந்தியாவிலே குறிப்பிடும்படியாக இந்தியர், இந்து மதத்தைச் சேர்ந்தவர், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், இந்த 3 மதமும் குறிப்பிடும்படியாக வளர்ந்திருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது நாங்கள் இந்து மதத்தை தழுவியர்கள். எங்களுடைய கொள்கையில் இறைவன் ஒருவனே என்று கூறும் பொழுது கூட நாங்களும் இறைவன் ஒருவனாகத்தான் கருதுகிறோம். அதே மாதிரி மற்ற சமுதாயத்திலும் இறைவன் ஒருவனாகத்தான் கருதுகிறார்கள். இப்பொழுது குர்ஆன், பகவத்கீதை, பைபிள் இவை 3ம் ஒருங்கே தழுவியது என்று வல்லுநர்கள் கூறியுள்ளார்கள். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இப்பொழுது எங்களுடைய சமுதாயத்தினுடைய, நாங்கள் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதனால் எங்களுடைய சமுதாயத்தினுடைய நிலைமையை நான் எடுத்து சொல்லுகிறேன். நாங்கள் இந்து மீனவர்கள். இந்து மீனவர்கள் என்பதனால் இந்து சாமியைத்தான் கும்பிடுவோம் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஆனால் கடலில் மீன்பிடிக்க செல்லும் பொழுது கூட இஸ்லாமிய சாமியை முதலில் வணங்கிவிட்டு தான் நாங்கள் கடலில் மீன்பிடிக்க செல்லுகிறோம். பிறகு பார்க்கும் பொழுது கூட கிறிஸ்துவரையும் நாங்கள் கும்பிடுகிறோம். ஆனால் அதிகமாக நாங்கள் இந்துவை தழுவி இருப்பதனால் நாங்கள் சக்தி ஒன்று, சமயம் 16 என்ற கொள்கையின் அடிப்படையிலே எங்கள் இந்து மதத்தை நாங்கள் வழிபட்டுக் கொண்டு வருகின்றோம். அதாவது இஸ்லாமியர்கள் கூறுவது போலவும், கிறிஸ்துவர்கள் கூறுவது போலவும், இயேசு ஒருவனே என்று கூறுவது போலவும், இஸ்லாம் ஒருவனே என்று கூறுவது போலவும் நாங்களும் சக்தி ஒன்று என்று கூறுகிறோம். ஆனால் சக்தி ஒன்று என்று கூறும் பொழுது சமயம் பலவாறாக காட்சி அளிக்கின்ற எங்களுடைய குலதெய்வங்களை நாங்கள் வணங்குகிறோம். இதில் எங்களுடைய இந்த மாதிரி வணங்குவதற்கு ஏதாவது குறை இருக்கின்றதா அல்லது நிறை இருக்கின்றதா நீங்கள் தெளிவுபட எடுத்து சொல்ல வேண்டும். மற்றபடி இன்னும் ஒரு கேள்வி. நாங்கள் இந்தியர்கள் என்பதால், இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதனாலும் நாங்கள் அனைத்து மதத்தினரையும் நாங்கள் வணங்குகிறோம், இறைவனாக வணங்குகிறோம். அப்படி ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், இப்பொழுது சுனாமி எங்களை முழுமையாக அனைத்தையும் கடலில், எங்களுடைய உடல், உயிர், உடைமை அனைத்தையும் கடலில் அடித்து சென்று விட்ட பொழுது கூட எங்களை ஜாதி மத பேதமின்றி பார்க்காமல் ஓடி அவர்கள் எங்களை மதம் பார்ப்பதில்லை, பார்க்காமல் எங்களுக்கு அன்றைய நீர் ஊற்றி, உணவு கொடுத்து, பொருள் கொடுத்து, மேலும் பலவிதமான பேருதவிகளை செய்த அவர்களை நாங்கள் தெய்வம் என வழங்குகின்ற இந்த நேரத்தில் கூட இஸ்லாமிய சமுதாயத்திலே ஒரு சிறிய குறைபாடு உள்ளது என்று நான் கருதுகிறேன். காரணம் என்னவென்றால், உலகளாவிய தீவிரவாதம் வளர்ந்திருக்கிறதற்கு இஸ்லாமிய சமூகம் தான் காரணம் என்று கூறுகிறார்கள். அதிலிருந்து இந்த சமுதாயத்தினுடைய கொள்கையில் உட்பட்டதாவது அல்லது வேறுபட்டதா என்று அதனையும் விளக்க உங்கள் முன் காத்திருக்கிறேன். அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நாங்களும்
சக்தி ஒன்றுதான், ஒரு சூப்பர் பவர் தான், ஒரு கடவுள் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். ஆனாலும் நாங்கள் சமயங்கள் 16 என்ற அடிப்படையில் பல குலதெய்வங்களை வணங்குகிறோம். ஒரு கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு எங்களுடைய குலதெய்வங்களையும் வணங்குவது தவறா? இது அவருடைய முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்களை நம்ம மனசுல பதிய வச்சுக்கணுங்க. கடவுள்ங்கிறவன் யாரு என்றால் எல்லா மதத்தினுடைய நம்பிக்கை பிரகாரமும் அவன் சூப்பர் பவர். அப்படி ஒருத்தர் கடவுளா இருக்க முடியும்? நம்மள மாதிரி உள்ள ஒருத்தர் கடவுளா இருக்க முடியாது. கடவுள் என்றால் நினைத்ததை எல்லாம் செய்யும் ஆற்றல் மிக்கவன், அவன் கடவுள். நம்மளை எல்லாம் படைத்தவன், அவன் கடவுள். இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து பராமரிக்கிறவன், அவன் கடவுள். இப்படிப்பட்டவன் ஒருத்தன் தான் இருக்கிறான் என்று எல்லாருடைய ஆள் மனசிலையும் இருக்கிறது. அதனாலதான் ஒன்றே குலம், ஒருவனே தேவன், அப்படி எல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்ப இந்த ஒரு கடவுள் என்று சொல்லிக்கொண்டு நம்பிக்கொண்டு எங்கள் குல தெய்வங்களை வணங்குவது எப்படி தவறாகும்ன்றதா அந்த கொஸ்டினுடைய அடிப்படை. இதை நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு இப்ப ஒவ்வொரு மனுஷனும் ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறான்னு வைங்க, அவனுக்கு ஒரு கௌரவத்தை பார்க்கறான். ஒரு முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கிறாங்க, மேடையில் அவங்களுக்குன்னு ஒரு சேரை போட்டு வச்சிருப்பாங்க தனியா. அதுல என்ன பண்றாரு, மாவட்ட செயலாளர் வந்து உட்கார்ந்து விட்டார். என்ன ஆகும்? அடுத்த வினாடி சீட்டு கிழிக்கப்படும். ஏன் சீட்ல நீ உட்காருவியா கேட்பாங்களா இல்லையா? அவர்களுக்கு என்று ஒரு அந்தஸ்து இருந்தால் அந்த இடத்தில் அதுக்கு கீழே உள்ளவர்கள் உட்காருவதை யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்காரு, அதுல போய்கிட்டு நேற்று சேர்ந்த ஒரு வாத்தியார் உட்கார்ந்தான்னு வைங்க, நான் ஹெட் மாஸ்டரா நீ ஹெட் மாஸ்டரா, என் இடத்துல நீ எப்படி உட்கார கேட்பற இல்லையா? அவருக்குன்னு உள்ள ஒரு இடத்தில் அவர்தான் இருக்கணுமே தவிர அவருக்கு கீழே உள்ளவர் உட்கார்ந்தாரையானால் அவர் ஒத்துக்கொள்வது கிடையாது. பிரதமர் சீட்ல பிரதமர் தான் உட்காரணும், கலெக்டர் சீட்ல வந்து பியூன் உட்கார முடியாது. கலெக்டர் உட்கார்ற சீட்ல பியூன் உட்கார்ந்தா என்ன வரும்? கலெக்டர் கோவம் வரும்ல. என் இடத்துல என்னுடைய பியூனை எப்படி நீ உட்கார வைக்குவ? ஒரு கடைக்கு முதலாளி இருக்கிறார், அந்த முதலாளி வெளியே போயிட்டார் டீ குடிக்க. உடனே என்ன பண்ணிட்டான், முதலாளி உட்கார்ற இடத்துல வந்துகிட்டு அவன் ஒரு லேபர் வேலை செய்யறவன் என்ன செய்யறான், அவன் போய் உட்கார்ந்துக்கிட்டான். முதலாளி வந்துட்டார், என்ன ஆகும்? எப்படி நீ கல்லாவுல உட்காருவ, என் சீட்ல நீ எப்படி உட்காரு கேப்பற இல்லையா? அப்ப ஒவ்வொரு மனிதனும் வந்து தன்னுடைய இடத்தில் தனக்கு கீழே உள்ளவன் உட்காரக்கூடாதுன்னு விரும்புறான். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறோம். இப்ப நீங்க பார்க்கணும், கடவுள்ங்கிறவன் எல்லாத்துக்கும் மேல உள்ளவனா இல்லையா? எல்லாத்துக்கும் மேல உள்ளவன், அனைத்துக்கும் மேல உள்ளவன் கடவுள். அவனுடைய இடத்தில் நீங்கள் வேற ஒரு ஆளை கொண்டு வச்சால் அந்த கடவுளுக்கு கோபம் வருமா வராதா? நீங்கள் குல தெய்வம்ங்கிறீங்க, கோத்திர தெய்வம்ங்கிறீங்க, இவர் எங்க கடவுள் உங்க கடவுள்ங்கிறீங்க, நீங்களே உள் மனசுல ஒத்துக்கிறீங்க. இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டி. பெரிய ஒருத்தர் இருக்கிறார் ஒத்துக்கிறீங்க, ஏக பரம்பொருள் ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான் ஒருவனே தேவன், அந்த தேவன் இருக்கிறார், ஒரு கடவுள் இருக்கிறார், அந்த சராசரங்களையும் படைத்து பராமரிக்கிற ஒரு சூப்பர் பவர் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறமே, அந்த சூப்பர் பவரோட கம்பேர் பண்ணும் பொழுது இவர் யார்? யாரு? நாம வணங்குகிற குல தெய்வம், நாம வணங்குகிற குட்டி தெய்வங்கள் யார்? அவரோட ஒப்பிடவே இயலாது. அப்ப அந்த கடவுள் வந்து அவர் இடத்துல கொண்டு போய் இவரை நிப்பாட்டினால் எவ்வளவு கோபம் வரும்? இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுள்னு சூப்பர் பவர் இருக்கிறான், இது நீங்களா ஒருத்தர் கடவுளுங்கிறீங்க, நீங்களா ஒருத்தர் சாமிங்கிறீங்க, நீங்களா ஒருத்தர் பெரியா இருந்துக்கிறீங்க, அவரை போய் கடவுள்கிட்ட கொடுக்கிற அந்தஸ்தை கொடுத்து கும்பிடுறீங்க, கீழே உழுவுறீங்க, அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்கன்னா அந்த கடவுள் கோவிப்பாரா? இந்த சக்தின்னு சொல்றீங்களே, சூப்பர் பவர்னு சொல்றீங்களே, பரம்பொருள்னு சொல்றீங்களே, இதை பார்த்துட்டு ஒரு கோபம் வருமா வராதா? நமக்கெல்லாம் அந்த கோப உணர்வை தந்திருக்கிற அந்த கடவுளுக்கு வந்து அவர் இடத்தை இன்னொரு ஆளுக்கு கொடுத்தால் கோபம் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? இதை விட நல்லா புரிகிற உதாரணம் சொல்வதாக இருந்தால், நல்லா புரிகிற உதாரணம் என்ன? கணவனுக்கு கொடுக்கிற ஒரு இடத்தை ஒரு மனைவி இன்னொருத்தனுக்கு கொடுத்து விட்டால் இந்த கணவன் ஒத்துக்குருவானா? நான் தானே உனக்கு கணவன், ஏன் இடத்துல கொண்டு அவனை கொண்டு வச்சுட்டிய, ஏன் ஒரு தெருவில் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் போய் ஒரு மல்லிகைப்பூ ஒரு மூலம் வாங்கிட்டாங்க என்று கேட்டால் அது புருஷனுக்கு தெரிஞ்ச எப்படி ஆகும்? நான் தானே புருஷன், நீ இப்ப அவன்கிட்ட போய் மல்லிகைப்பூ வாங்கி கேட்ட, அவன்கிட்ட பட்டுப்புற வாங்கி கேட்டேன்னு கேட்பானா இல்லையா? அப்போ மனைவி விஷயத்துல நமக்கு இருக்கிற ரோஷத்தை விட படைச்ச கடவுளுக்கு ரோஷம் இருக்குமா இருக்காதா? அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம் கேட்டா, சின்ன தெய்வங்கள் என்று நீங்கள் வணங்கினீர்களே ஆனால்
பெரிய தெய்வம் என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அவனுக்கு கோபம் வரும், உங்களுக்கு வருவதை விட அதிகமாக வரும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதனால இந்த இன்னும் சொல்ல போனா இதை நான் சொல்லல, இந்து மதத்திலே உள்ள சித்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முனமுனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. சித்தர் படிக்கிறார். 18 சித்தர்கள் பாடல்ல இருக்கு. என்ன சொல்றாங்க? நீங்களா ஒரு கல்லை நட்டி வச்சுக்கிறீங்க, நட்டகல்லை தெய்வம் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள், 4 புஷ்பத்தை வேற போய் சாத்துறீங்க, சுற்றி வந்து முனமுனண்டு மந்திரம் வேற சொல்றீங்க, நட்டகல்ல பேசுமான்னு அவர் கேட்கிறாரு. ஏப்பா ஒரு பரம்பொருள் ஒத்துக்கிட்டீங்க, அவரே வணங்கிட்டு போங்களேன். அந்த ஒரே ஒருவனை வணங்கினீர்களேயானால் அது அவருக்கு சந்தோஷத்தை தரும். அவருக்கு கீழே உள்ளதை வணங்கி அவரிடத்தில் நிப்பாட்டினால் அவருக்கு கோபத்தை தரும். இப்படிங்கிற மெசேஜ் இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லுது. உங்கள் ஆன்மீக வழியில அதுக்கு வேற ஏதாவது வியாக்கியானம் இருந்தா அது நீங்க முடிவு பண்ணிக்கிறேன். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நபிகள் நாயகத்தை கூட நாங்கள் வணங்கக்கூடாது. நபிகள் நாயகத்தை உசுருக்கு மேல மதிப்போம். நபிகள் நாயகமே நீங்க தான் எல்லாம், அவன் இஸ்லாத்துல வெளியே போயிருவான். நபிகள் நாயகமே நீங்க தான் மலையை தரணும், நீங்க தான் பிள்ளைய தரணும்னு ஒரு முஸ்லீம் கேட்டான்னு வைங்க, அடுத்த வினாடி அவன் முஸ்லீம் இல்ல. அல்லாவே இறைவனே என்று கேட்டால்தான் அவன் இஸ்லாத்தில் இருப்பான். அல்லாவுக்கு கொடுக்கிற, கடவுளுக்கு கொடுக்கிற ஒரு இடத்தை நபிகள் நாயகத்துக்கு கொடுத்தாலேயே ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தில் வெளியே போயிடுவான். அப்ப கடவுள் இடத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அதனால அது தப்பு என்பதுதான், குட்டி தெய்வங்களை வணங்குவது தப்பு என்பது இஸ்லாத்தின் கருத்து. அவர் ரெண்டாவது என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நாம் எல்லாம் இந்தியர்கள் அதிகமாக இந்துக்கள் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சில நடவடிக்கைகளின் காரணமாக அவங்களுக்கு தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்ற ஒரு பெயர் ஏற்பட்டு இருக்கிறது. அதற்கு ஏற்றவாறு அவங்களுடைய நடவடிக்கைகளும் இருக்கின்றன. இது சரியா? அவர் கேட்கிறார். எதனால இதை கேட்கிறாரு? அங்க செப்டம்பர் 11ஆம் தேதி நடந்த அந்த உலக வர்த்தக மையம் தாக்கப்பட்டது. அதுபோக ஆங்காங்கே பாலஸ்தீனிலையும் எகிப்திலையும் ஈராக்கிலையும் நடக்கக்கூடிய மனித வெடிகுண்டு தாக்குதல்கள், அதுக்கப்புறம் இப்ப லண்டன்ல சமீபத்தில் நடந்த 2-3 வெடிகுண்டு தாக்குதல்கள், நமது நாட்டிலே ஆங்காங்கே காஷ்மீர்லையும் சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயமுத்தூர்லையும் நடந்த குண்டு வெடிப்புகள், இதுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இஸ்லாம் பயங்கரமான, சொல்வதற்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல, பயங்கரவாதிகள் சொல்றாங்க, சொல்வதற்கு ஏற்ற மாதிரி தானே உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்குது, இது சரிதானா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இதை நம்ம பல கோணங்கள்ல ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு காரியத்தை இஸ்லாத்தோடு நாம் தொடர்புபடுத்துவதாக இருந்தால், முஸ்லீம் செஞ்சதுனால இஸ்லாத்தோடு தொடர்புபடுத்த இயலாதுங்க. முஸ்லீம் சாராயம் குடிக்கிறான், இஸ்லாம் குடிக்க சொன்னுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஒரு காரியத்தை இந்து செய்யற காரணத்தினால் அதை இந்து மதத்தோடு சேர்க்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் செய்யற காரணத்தினால் அதை முஸ்லீம் மதத்தோடு சேர்க்கக்கூடாது. ஒரு கிறிஸ்துவன் செய்யற காரணத்தினால் அதை கிறிஸ்துவ மதத்தோடு சேர்க்கக்கூடாது. மதத்தோடு எப்ப சேர்க்கணும் தெரியுமா? அந்த மதத்தில் சொல்லப்பட்டு இருக்குதான்னு பார்க்கணும். இந்த தீவிரவாதம் சில காரியங்கள் நம்ம செய்யறாங்க இல்லையா, இந்த மாதிரி செய்யுங்கள் என்று குர்ஆனில் இருக்குதா, அல்லது ப்ராஃபட் நபிகள் நாயகம் சொன்னார்களா அப்படின்னு பார்த்தால் இதை கண்டித்து இருக்கிறார்கள். குர்ஆன்லையும் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளையும் எதை கண்டிக்கிறாங்க? அப்பாவி மக்களை, என்ன காரணம் இருந்தாலும் அப்பாவி மக்களை கொல்வதை குர்ஆன் கண்டிக்கிறது, நபிகள் நாயகம் கண்டிக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் வாழ்கிற காலத்தில் அவங்களை ஒழிப்பதற்காக வேண்டி எதிரிகள் பல முனை தாக்குதல்லாம் பண்ணாங்க, போருக்கு வந்தாங்க, படை விரட்டிக்கிட்டு வருவாங்க. தற்காப்புக்காக நபிகள் நாயகமும் யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். அந்த போர்க்களங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது போர் முடியுது. போர் முடிஞ்சு பார்த்தா போர்க்களத்தில் சில பெண்கள் கொல்லப்பட்டு கிடக்கிறாங்க, போர்க்களத்தில் சிறுவர்கள் கொல்லப்பட்டு கிடக்கிறாங்க. இதை பார்த்த உடனே நபிகள் நாயகத்துக்கு முகமெல்லாம் சிவந்து விடுகிறது. என்ன இது? போர்க்களங்களில் எப்படி நீங்கள் பெண்களை கொல்வீர்கள், போர்க்களங்களில் எப்படி சிறுவர்களை கொல்வீர்கள் என்று அதை கண்டிக்கிறாங்க. போர்ல கண்டிக்க தேவையே இல்லைங்க. போர் வந்துட்டா எதையும் பார்க்க இயலாது. ஒரு நாட்டு தன்னை காத்துக் கொள்வதற்காக வேண்டி எதிரில் யார் வர்றான்னு அடையாளம் பார்த்துக்கலாம் சொல்ல மாட்டாங்க. பீரங்கியை வச்சு சரசரன்னு அடிக்க வேண்டியதுதான். சிறுவனும் போவான், கிழவியும் போவாள், பொம்பளையும் போவான், ஆம்பளையும் போவா, பார்க்க கூடாது. அதுல பார்க்க சொல்றாங்க நபிகள் நாயகம்.
நீ போராக இருந்தாலும் என்ன செய்யணும், நீ பெண்களை கொல்லக்கூடாது, சிறுவர்களை கொல்லக்கூடாது. யுத்த களத்தில் கூட ஒரு நாட்டை ஒரு நாடு ஜெயித்து விட்டால் என்ன செய்வாங்க தெரியுமா? போர்ல ஈடுபட்ட கைதிகளை மட்டும் தாக்க மாட்டார்கள். ஜெயிச்ச உடனே அந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சி குடிநீர் நிலைகளை எல்லாம் யானையை விட்டு கலக்கி விவசாயத்தை அழிச்சு சொத்துக்களை சூறையாடி அங்குள்ள குடும்ப பெண்களை எல்லாம் தூக்கிட்டு போய் பொருள் மாறி அவர்களை தப்பாக அவங்களை யூஸ் பண்றதுக்காக வேண்டி கடத்திக்கிட்டு போய் அங்க உள்ள மக்களை எல்லாம் சங்கிலியால் பிணைத்து இப்படித்தான் வெற்றி பெற்ற நாடுகள் தோற்ற நாடுகள் மீது நடந்திருக்கின்றன என்பதற்கு நம்முடைய சங்க இலக்கியங்களில் ஆதாரம் இருக்கிறது. இப்பெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. யானையை விட்டு கலக்கினதுக்கு ஆதாரம் இருக்கிறது, அந்நிய பெண்கள் எல்லாம் தூக்கிட்டு போனதுக்கு ஆதாரம் இருக்கிறது. இப்படித்தான் யுத்தங்கள் உலகத்தில் நடந்தது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, யுத்த களத்தில் கூட நீங்கள் பெண்களை கொல்லக்கூடாது, சிறுவர்களை கொல்லக்கூடாது. குர்ஆன்ல கட்டளை இருக்கிறது, காத்தில் உள்ளதீன யுகாத்திலூனக்கும் வலா தஅதது. உங்கள்கிட்ட நேர மோதலுக்கு வர்றாங்களே, அர்வாள் எடுத்துட்டு வெட்ட வர்றான், அந்த நேரத்தில் உன்னை காத்துக்கிறதுக்காக அவனோட சண்டை போடணுமே தவிர அதிலும் வரம்பு மீறினாத. அவன் வந்தாங்கிறதுக்காக வேண்டி அவன் எந்த சமுதாயத்துக்காரன் அப்படி பெரிய அழிச்சுவிடாத என்றெல்லாம் குர்ஆன் ஒரு நெறியை நமக்கு சொல்லித் தருகிறது. அப்ப என்னன்னு கேட்டா, இந்த வெடிகுண்டு தாக்குதல்ங்கிறாங்களே, யாருக்கு தாக்குறாங்க? யாரு தாக்குறாங்க? ராணுவத்தை எதிர்த்தா? அமெரிக்காவுடைய ராணுவத்தை, அமெரிக்கா ஒரு நாட்டை ஆக்கிரமிக்கிறான், அதை எதிர்த்து தாக்குவது நியாயம். இப்ப நம்ம நாட்டை வெள்ளக்கார ஆக்கிரமிச்சான், நம்ம வெடிகுண்டுலாம் வச்சு அவன் அடிச்சோம், துப்பாக்கினால சுட்டோம், வீர வாஞ்சிநாதன் போய் ஆஸ்துரையை சுட்டு கொன்றான், பகத்சிங் அது மாதிரி பண்ணனான், எத்தனை பேர் இந்த மாதிரி தியாகங்கள் எல்லாம் பண்ணாங்க. அவங்களெல்லாம் நம்ம மதிக்கிறீங்க. இன்னொரு நாட்டுக்காரன் எங்க நாட்டை ஆக்கிரமிக்க வந்திருக்கிறான் பொழுது அவனை செய்யறது ஓகே. அதுக்காக வேண்டி வெளிநாட்டில் உள்ள எல்லாரையும் பண்ணுவானா? அப்பாவி மக்களை எல்லாம் கொள்றதா? குழந்தைகள் எல்லாம் கொள்றதா? பள்ளிக்கூடத்தில் கொண்டு கொண்டு வைக்கிறதா? அதை செய்வார்களேயானால் இது இஸ்லாம் கண்டிக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு மனித வெடிகுண்டு தாக்குதல்லாம் நீங்க பாத்தீங்க என்று சொன்னா அதுல எல்லாம் இறந்து போறவங்க யாருங்கிறான்? 99 சிவிலியன்கள், அப்பாவிகள். அவனை எதிர்த்து நிக்கிற ராணுவ வீரர்கள் சாவறது கிடையாது, அமெரிக்க வீரர்கள் சாவறது இல்ல, அப்பாவி மக்களை கொள்றார்கள். இதை இஸ்லாம் ஒரு காலத்திலையும், அதுக்கு 1000 நியாயத்தை நீங்கள் சொன்னாலும் இஸ்லாம் அதை அங்கீகரிக்கவில்லை. இதை ஃபர்ஸ்ட் விளங்கிக்கிறணும். முஸ்லீம்ல விளங்காத சில பேர் இதை செய்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான காரியம் இருக்குது, இத முஸ்லீம்கள் செய்யும் பொழுது மாத்திரம்தான் இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுத்துறாங்க. அதனால உங்களுக்கு இந்த கருத்து பதிஞ்சு போயிடுச்சுங்க. முஸ்லீம் அல்லாதவர்களும் இதே மாதிரியான காரியத்தை பல நூற்றாண்டு காலமாக நேற்று வரைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களோடு அந்த மதம் சம்பந்தப்படுவது இல்லை. அதான் காரணம். இப்ப காஷ்மீர்ல சில தீவிரவாத நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க, அத முஸ்லீம் தீவிரவாதின்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க. இதுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் அஸ்ஸாமில் நடக்குதா இல்லையா? இதுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் மேகாலயாவில் நடக்கிறதா இல்லையா? இதுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் நாகாலாந்தில் நடக்கிறதா இல்லையா? இதுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் பீகாரில் நடக்கிறதா இல்லையா? எத்தனை போலீஸ்காரங்க அவ்வளவு ஆந்திராவில் இப்ப காங்கிரஸ் எம்எல்ஏக்களை எல்லாம் தெலுங்கு தேச எம்எல்ஏக்கள் எல்லாம் சுட்டுக் கொள்ளலையா? அது நடந்துச்சா இல்லையா? அப்ப எல்லா பகுதிகளிலையும் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் 1000 தூக்குகிறார்கள். அவர்களோடு மதத்தை சேர்க்க மாட்டார்கள். அவங்களோட என்ன செய்ய மாட்டாங்க? நக்சலைட்டுன்னு அதுக்கு ஒரு பேரை சூட்டி விட்டுருவாங்களே தவிர அவங்க என்ன மதம் என்று சொல்ல மாட்டார்கள். முஸ்லீம்ல எவனாவது செஞ்சா மட்டும் என்ன செய்யறாங்க? முஸ்லீம் தீவிரவாதிங்கிறாங்க. அப்படி சொல்றதுனால என்ன ஆகுது? இன்னும் கொஞ்சம் பேர் அங்கிட்டு தள்ளி விடுற மாதிரி ஆகுது. அவனையே இஸ்லாமுக்கு முத்திர குத்துறீங்க. அவன் எந்த மதத்துக்காரனா இருந்தாலும் வெறும் தீவிரவாதின்னு சொல்லுங்க, பயங்கரவாதின்னு சொல்லுங்க. அவனோடு எதுக்கு இஸ்லாத்தை சம்பந்தப்படுத்தணும்? அப்ப எல்லாரும் இதை பண்றாங்க. அஸ்ஸாமுல போய் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான போலீஸை சுட்டுக் கொன்றாங்க. அவனும் ஒரு மதத்தை சேர்ந்தவன் தான். அந்த மதத்தோடு அடையாளப்படுத்துவது கிடையாது. ஏன் விடுதலை புலிகள் இருக்காங்க இலங்கையில, அவங்க ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் தான். இதே மாதிரியான மனித வெடிகுண்டு தாக்குதல் போக்குவரத்துல எல்லாம் உலகத்திலே முதலிடத்தில் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களோடு மதம் சேர்க்கப்படுகிறதா? அவர்களுக்கு பேர் விடுதலை புலி. நம்ம விடுதலை புலி தானப்ப ஏதாவது ஒரு மதம் இருக்கும்ல, அதை சொல்லுங்களேன். சொல்ல மாட்டாங்க. முஸ்லீம் செஞ்சா மட்டும் என்ன பண்ணிடுவாங்க? அவனுக்கு முஸ்லீம், அவனுக்கு ஒரு லஷ்கர் தையீபா என்றோ என்னமோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு அதை சொல்லிட்டு போங்க. லஷ்கர் தையீபா தீவிரவாதி சொல்லுங்க, வேற என்னமோ பேரை வச்சிருந்தாங்க அதை சொல்லிட்டு போங்க. அது ஏன் இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லி சொல்லி அதை பதிய வச்ச காரணத்தினால எல்லாரும் இதை செய்யறான்.
ஆனால் முஸ்லீம் செஞ்சா மட்டும் மதத்தோட சம்பந்தப்படுத்திடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்ப பாபர் மசூதி இடிச்சாங்கல்ல, அது மதத்தை சொல்லித்தானே இடிச்சாங்க. அது இந்து மதம் அப்படி சொல்லுதா? பாபர் மசூதி இடிச்சாங்கள ஒரு சின்ன கூட்டம், ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு ஆதரவு கிடையாது. இந்துக்கள் ஆதரிக்கவில்லை, இந்து மதம் ஆதரிக்கவில்லை. ஆனால் இந்து மதத்தின் பெயரை சொல்லித்தான் அதை இடித்தார்கள். இந்துத்துவா என்று சொல்லித்தான் ஆட்களை திரட்டினார்கள். இந்துக்கள் ஆதரிக்காவிட்டாலும் இந்து மதம் ஆதரிக்காவிட்டாலும் அவன் இந்துங்கிற பெயரை பயன்படுத்தினான்ல, அந்த மாதிரி எங்கள்ல உள்ள சைத்தானும் ஏதாவது செஞ்சு விட்டு அவன் இஸ்லாம்னு பயன்படுத்துவான். அதனால அது இஸ்லாம் ஆகிவிடாது என்பதை புரிந்து கொண்டால் இந்த குழப்பம் தீர்ந்துவிடும். நாங்கள் யாரும் இந்த மாதிரியான காரியங்களை ஆதரித்தது கிடையாது, சமுதாயம் சப்போர்ட் பண்றது கிடையாது, எல்லாரும் நாங்கள் எதிர்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த தாரா சிங் ஒரு ஆள் குஜராத்தில் உள்ள ஒரு பாதிரியாரையும் அவருடைய மகன்களையும் அந்த ஜீப்ல வைத்து உசுரோட கொளுத்தினார்கள். அவர்களுக்கு வக்கீல் வச்சது யார்? அவர்களுக்கு உயர்தரமான வக்கீல் வச்சு ஆர்குமெண்ட் பண்ணது யார்? அவர்களுக்கு வக்கீல் வச்சார்கள். யார் வச்சா? இந்த சங் பரிவாரத்திலிருந்து வக்கீல் வச்சு கொடுத்தார்கள். அவன் ஒரு தீவிரவாதி, உனக்கு உதவ மாட்டோம்னு சொல்லவில்லை, சப்போர்ட் பண்ணினார்கள், விடுதலை செய்யணும்னார்கள், கருணை மனு கொடுத்தார்கள். நாங்க இப்படி பண்ணோமா? அப்ப நாங்கள் அந்த தீவிரவாதத்தை அவ்வளவு நஞ்சு மாறி இந்த சமுதாயம் வெறுக்கும் பொழுது சமுதாயத்தின் மீது மீடியாக்கள் எல்லாம் பழி போடுவது எங்களுக்கு மிகுந்த வேதனை. நாங்களே இதை கண்டிக்கிறோம். அது எந்த மாதிரியான வடிவத்தில் தீவிரவாதம் வந்தாலும் அது வெறுக்கத்தக்க செயல், பாவமான செயல் என்று நாங்கள் தொடர்ந்து டிக்ளேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். சரியா? என்னுடைய பெயர் ராமச்சந்திரன். நான் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையை சேர்ந்தவன். அதாவது இந்து மத தத்துவப்படி ஒரு பிறவிக்கு அந்த பிறவியில் உள்ள ஆத்மாவுக்கு 7 ஜென்மங்கள் உண்டு. அந்த 7 பிறவிகள் கடந்துதான் அவன் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போக முடியும் என்ற கோட்பாடு இருக்கிறது. இது ஆதிசங்கரர் முதல் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதிய கண்ணதாசன் வரை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது முற்பிறவியில் செய்த ஒரு தீவிர நல்வனையை பொறுத்துதான் இந்த ஜென்மத்திலும் அவன் அனுபவிக்கின்றான், வாழ்க்கை நடத்துகின்றான். இந்த ஜென்மத்திலே அவன் செய்யக்கூடிய செயல்பாடுகளை பொறுத்துதான் அவனுக்கு அடுத்த ஜென்மம் கிடைக்கும் என்றெல்லாம் போதிக்கின்றது. ஆனால் சில வேற்று மதங்களில், இஸ்லாம் உட்பட மார்க்கங்களில் இதுபோன்ற ஜென்மங்கள் 7 ஜென்மங்கள் உண்டு என்பது நம்பிக்கை உண்டா? அப்படி இல்லை என்றால் அதற்கு அறிவுபூர்வமான விளக்கம் என்ன என்பதை தாங்கள் தயவு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்து மதத்தில் 7 பிறவி இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். 7 ஜென்மம் மறுபிறவி. இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறோம் வைங்க, போன பிறவியில நம்ம எவனுக்கு ஆட்சி துன்பம் பண்ணியிருப்போம், அதைத்தான் இப்ப அனுபவிக்கிறோம் அப்படின்னு இந்து மதத்தில் சொல்லப்படுகிறது. நம்ம இன்னைக்கு நல்ல வாழ்க்கை வாழ்றோம் வைங்க, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, போன ஜென்மத்தில் நம்ம என்ன செய்வோம், யாருக்காவது நல்ல காரியங்களை உதவிகள்லாம் செஞ்சிருப்போம், அதனுடைய பலனை இப்படி என்ன செய்யறோம், அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷனும் 7 பிறவி எடுக்கிறான். அந்த கடைசி பிறவி தான் முக்திங்கிறது, முக்தி அடைகிறதுங்கிறது. அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இந்து மதத்தில் இருக்கிறது. இஸ்லாத்துல இல்லை என்று நான் அறிகிறேன். அவர் சொல்றாரு இஸ்லாம் மார்க்கத்தில் அது இல்லைன்னு சொல்றாங்க. இல்லைன்னு சொன்னால் அப்ப இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறான்ல, துன்பத்தை அனுபவிக்கிறான்ல, அதுக்கு ரீசன் என்ன? நாங்க ரீசன் சொல்லிடுவோம். இவன் ஏன் கஷ்டம் அனுபவிக்கிறான்னு கேட்டா, முந்தி போன பிறவில் அநியாயம் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிருவோம். இவன் ஏன் நல்லா இருக்கிறான்னு கேட்டா, போன பிறவில் நல்லது செஞ்சிருப்பான் அப்படின்னு இந்த உலகத்தில் நடக்கிற நல்லது கெட்டதுக்கு நாங்கள் அறிவுபூர்வமா ரீசன் சொல்ல முடியுது. நீங்க அது இல்லைன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு அறிவுபூர்வமா என்ன காரணம் சொல்லுவீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். முதல் விஷயம், மறுபிறவி. ஒரு மனிதன் திருப்பி திருப்பி பிறவி எடுக்கிறான் அப்படிங்கிறது அறிவுபூர்வமாக, பிராக்டிக்கல் பூர்வமாக நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்? இன்றைக்கு உலக மக்களுடைய ஜனத்தொகை 600 கோடியை தாண்டி இருக்கிறது. 600 கோடி பேர் இருக்கிறோம். ஒரு 100 வருஷத்துக்கு முந்தைய எவ்வளவு இருந்தோமா? 300 கோடி தான் இருந்தோம். 500 வருஷத்துக்கு முந்தைய எவ்வளவு இருந்தோம்? ஒரு 200 கோடி தான் இருந்தோம். 1000 வருஷத்துக்கு முந்தைய எவ்வளவு பேர் இருந்திருப்போம்? 100 கோடி உலகத்தில் இருந்திருப்போம். 500 வருஷத்துக்கு முந்தைய எவ்வளவு பேர் இருந்திருப்போம்? உலகத்தில் 10 கோடி பேர் இருந்திருப்போம். இன்னும் கொஞ்சம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போனா 5 கோடியா இருந்திருப்போம்.
இன்னும் கொஞ்சம் மேல போனா 2 கோடியா இருந்திருப்போம், இன்னும் கொஞ்சம் மேல போனா 10 லட்சமா இருந்திருப்போம், இன்னும் கொஞ்சம் மேல போனா 1 லட்சமா இருந்திருப்போம், இன்னும் கொஞ்சம் மேல போனா உலக ஜனத்தொகை 50,000 இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் மேல போனா 10,000 இருக்கு, அப்புறம் 2ல போய் முடியும் வைங்களேன். அப்ப இன்னைக்கு உலக ஜனத்தொகை எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் நம்ம 600 கோடி இருக்கிறோம். இதுக்கு முந்தி 600 கோடி இருக்கல. சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால், நம்ம பாரதியார் ஒரு பாட்டு படிப்பாரு. என்ன பாட்டு படிப்பாரு? 30 கோடி முகமுடையாள் இந்தியாவுடைய ஜனத்தொகை 30 கோடிங்கிறார். எப்ப? பாகிஸ்தானும் சேர்த்து. பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்து இந்தியாவா இருந்துச்சு. அந்த இந்தியாவுல எவ்வளவு பேரா? 30 கோடின்னு படிச்சாரு அவரு. 30 கோடி முகமுடையவெல்லாம் இந்திய தாய். 30 கோடி மக்கள் இருக்கிறதுனால 30 முகம், அவளுக்கு 30 கோடி முகம் இருக்குதுங்கிற மாதிரி என்ன செய்யறாரு? ஒரு உருவகமா படிச்சாரு. அப்ப இன்னைக்கு எவ்வளவு? இங்க ஒரு 110, பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஒரு சேர்த்து ஒரு 40, 150 கோடியாச்சு. இப்ப 150 கோடியா இருக்கிறோம் நம்ம. இது பாரதியார் காலத்தில் எவ்வளவு இருந்துச்சு? 30 கோடியா இருந்துச்சு. பாரதியார் காலத்திலே ரொம்ப காலத்துக்கு முந்தினவர் அவரு, கொஞ்சம் முந்தினவர். அப்ப நம்ம மறுபிறவி இருக்குன்னு வைங்க, இருந்தால் உலக ஜனத்தொகை இப்படி சீரா இருக்குமா? முதல்ல 2 பேர் தான் இருந்தாங்க. மறுபிறவி 2 தான் இருக்கணும், மறுபிறவி 2 தான் இருக்கணும், மறுபிறவி 2 தான் இருக்கணும், மறுபிறவி 2 தான் இருக்கணும். அப்ப இன்னைக்கு 600 கோடி இருக்கிறமே, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு ஆயிருவோம்? 1000 கோடி ஆயிருவோம். 600 கோடிக்கு 600 கோடி தானே மறுபிறவி வரணும். இன்னொரு 400 எங்க இருந்து வருதுங்கிறேன். 600 கோடி பேர் இன்னைக்கு இருக்கிறோம், இன்னொரு 400 கோடி அதிகமாக 1000 கோடியா போச்சு அடுத்து. அப்ப 600 கோடி பேர் நம்ம திருப்பி பிறக்கிறோம்னு சொன்னா எத்தனையா தான் இருக்கணும்? மறுபடி 600 தான் இருக்கணும். ஆனா 1000 ஆயிருது, 1000 2000 போகும். அப்ப நம்ம என்ன பாக்குறோம்? 30 கோடியா இருந்தது 150 கோடியா வருதுன்னு சொன்னா அதுவே பிறந்து வரல. அடிஷனலா 120 எங்க இருந்துச்சு? 30 தானே இருந்தீங்க ஏற்கனவே, அதையும் 150 போனீங்க. 2 பேர் தான் ஆரம்பத்தில் இருந்தீங்க, அது இப்படி 600 கோடியா போச்சு. 10,000 பேர் தானே ஒரு காலத்தில் இருந்தீங்க, அது எப்படி 610 கோடியா போகும்? அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா மறுபிறவிங்கிறது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, கணக்கு ஒதுக்கிது. மறுபிறவி இருந்தால் என்ன செய்யணும்? கணக்கு தேவையாக மாட்டேங்குது. அப்ப நம்ம மறுபிறவி எடுக்கல. மறுபிறவி எடுத்தால் ஒரு 10,000 1,00,000 வருஷமாக ஒரே நம்பர்ல தான் இருக்கணும். ஒருத்தன் செத்தா ஒருத்தன் பிறக்கணும். சாவும் பிறப்பும் கரெக்டான எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். 10 செத்தால் 10 பிறந்துரும், 20 செத்தால் 20 பிறக்கும். அப்படி இருக்கணும். அப்படி இல்ல, அப்படி இல்லைங்கும் பொழுது அதே மாதிரி வேற வேற ஜீவன் சொல்ல வருவார்கள். இதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, மனிதன் மாத்திரம் இல்ல, ஆடு மாடுலாம் இருக்குதுல்ல, ஆடு மனுஷனா பிறக்கும், மனுஷன் ஆடா பிறக்குமா, அப்படி எல்லாம் கணக்கு பண்ணி பாருங்க பார்த்தால் அதுவும் அப்படித்தான். ஆடு மாடுகளும் இதே எண்ணிக்கையில் ஒரு காலத்தில் இருந்தது கிடையாது. இன்னைக்கு இருந்ததை விட முந்தி கம்மியான ஆடு தான் இருந்துச்சு. ஆடும் 2ல இருந்து ஆரம்பிக்கும், மாடும் 2ல தான் ஆரம்பிக்கும், கழுதையும் 2ல தான் ஆரம்பிக்கும், குதிரையும் 2ல தான் ஆரம்பிக்கும். எந்த ஜீவனை எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு ஜீவன்ல இருந்து ஒரு ஜீவனுக்கு மாறலாம்னு பார்த்தாலும் அப்பவும் இவ்வளவு நம்பர் இருக்க கூடாது. எல்லாமே கூடி இருக்குது. மனுஷனும் கூடுறான், ஆடும் கூடுது, கோழியும் கூடுது. அந்த காலத்துல ஒரு கோழி வாங்குறது தெரு அலைவாங்க. விருந்தாளி வந்துட்டாங்கன்னா கோழி அடிச்சு விருந்து கொடுக்கறதுக்கு கோழி கிடைக்காது. இப்ப என்ன, லாரி லாரியா இருக்கிறான் கோழிய. அப்ப எல்லாம் தாறுமாறா பல்கி பெருகிட்டு இருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மறுபிறவி இருக்குமே, ஆனால் எல்லா ஜீவன்களுடைய அந்த எண்ணிக்கையும் ஒரு சீரில் இருக்க வேண்டும். ஒரு சீர்ல இல்ல, 1000 மடங்கு அதிகமாக இருக்கிறது. இது ஒரு பொருந்தல ஒண்ணு. இரண்டாவது என்னன்னு கேட்டா, நான் ஒரு தப்பு செய்யறேன் இந்த பிறவியில, இதுக்காக வேண்டி அடுத்த பிறவியில் தண்டிக்கப்படுறேன் என்று வைத்துக் கொள்வோம். அல்லது நான் இப்ப தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன், எதுக்காக வேண்டி? போன பிறவியில் நான் செஞ்ச தப்புக்காக வேண்டி. அப்படி இருந்தால் எனக்கு அந்த தப்பு என்னன்னு தெரிஞ்சாதானே நான் ஒழுங்கா நடக்குவேன். அவன்கிட்ட போய் கேளுங்க, நீ இப்ப கஷ்டப்படுறியப்பா, நீ என்ன செஞ்சதுக்காக நீ கஷ்டப்படுற? ஒரு மனுஷனை தண்டனை கொடுக்கறாதான் என்ன செய்யணும்? அவனை கோர்ட்ல நிப்பாட்டணும். நீ கொலை செஞ்சா இந்த பார் 2 சாட்சி, இந்த பார் கத்தி, இந்த பார் கைரேக, இந்த பார் ரத்தக்கரை, இந்த பார் போட்டுக்க சட்டை அப்படின்னு கொண்டாந்து காட்டி நீ கொலை செஞ்சது நிரூபணமாயிருக்கிற காரணத்தினால் உனக்கு தூக்கு தண்டனை. அடுத்தவன் ஆமா கொலை செஞ்சா உசுரை எடுத்துக்குவாங்களே, அவனுக்கு பயம் வரும், அடுத்தவனுக்கு பயம் வரும். இப்ப நான் நல்ல நிலையில் இருக்கிறேன், போன பிறவியில் செஞ்ச தப்பு நல்லதுக்கு ஆகிறீங்க. நான் போன பிறகு என்ன செஞ்சேன் எனக்கு தெரியல. ஒரு மனிதனை கடவுள் தண்டிக்கிறதா இருந்தால் அவனுக்கு தெரிகிற விதத்தில் தான் தண்டிப்பாரு. ஒரு மனுஷன் அப்படித்தானே தண்டிப்பான்.
ஒரு மனுஷனே, ஒரு அரசாங்கமே ஒரு மனுஷனை சும்மா தண்டிச்சிருமா? அவன் குற்றத்தை சொல்லி, காரணத்தை சொல்லி, அவனுக்கு நோட்டீஸை கொடுத்து, இந்த பாரு நீ இதை செஞ்சிருக்கிற, அதான் நியாயம். இப்ப மனுஷனை இந்த நியாயத்தை கடைபிடிக்கும் போது கடவுள் நம்மை தண்டிக்கிறார். என்ன தண்டிக்கிறாரு? நான் போன பிறவியில் அநியாயம் பண்ணதுக்காக வேண்டி இந்த பிரிவில் என்னை நொண்டியா பிறக்க வைக்கிறார். வச்சுக்கிருவோம். நான் என்ன அநியாயம் பண்ணனேன் எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லணும்ல. அத எனக்கு சிந்திச்சு பாருங்களேன். நம்ம போன பிள்ளை என்ன பண்ணிருப்போம்? யாருக்குமே ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்ப ஒருத்தருக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது போது இது நாமளா செய்யற கற்பனை என்பதுதான் இதுக்கு சொல்ல முடியுமே தவிர, இது ஒரு சயின்டிபிக்காகவோ அறிவியல் பூர்வமாகவோ தத்துவார்த்த ரீதியாகவோ கடவுளுடைய தகுதிக்கு ஏற்றதாகவோ இல்லைங்கிறதுனால் இஸ்லாம் அப்படி மறுபிறவிலாம் கிடையாது. ஒரு பிறவி எடுக்கிறீங்கல்ல, இந்த பிறவிதான். அப்ப ஏன் ஒரு கேள்வி வருது, அப்ப ஏன் ஒருத்தன் நல்லா இருக்கிறான், ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறான், ஒருத்தன் பணக்காரனா இருக்கிறான், ஒருத்தன் ஏழையா இருக்கிறான், ஒருத்தன் நொண்டியா இருக்கிறான், ஒருத்தன் ஆரோக்கியமா இருக்கிறான், ஒருத்தன் கவலை உள்ளவனா இருக்கிறான், இன்னொருத்தன் கவலை இல்லாம இருக்குது என்கிற மாதிரியான கொஸ்டின் வறுமையானால் அதுக்கு இஸ்லாத்தில் விட இருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த உலகம் அது தொடர்ச்சியா இயங்க வேண்டும். தொடர்ச்சியா இயங்க வேண்டும் என்று சொன்னால் பலவிதமான குறைகளை பலருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். குறை இருந்தா தான் உலகம் இயங்குங்க. யாருக்கும் எந்த குறையும் இல்லைன்னு வைங்க, எல்லாரும் செத்து போயிருவோம். ஒரு ஆளுக்கும் ஒரு குறையும் இல்லை அப்படின்னா நம்ம யாராச்சும் உசுரோட இருக்க இயலுமா? இருக்க இயலாது. எல்லாருக்கும் 100 கோடி ரூபா, எல்லாருக்கும் 1000 ஏக்கர் நிலம், எல்லாருக்கும் காரு, எல்லாருக்கும் கடை. கடை எவன் வாங்குறதுங்கிறேன்? எல்லாரும் கடை வச்சுக்கிட்டு தான் எவன் வாங்குவான்? எல்லாரும் வயலை வச்சுக்கிட்டு இருந்தா எங்க வயல்ல உழுவுறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா போட வேலையை பார்த்துட்டு நானும் 100 ஏக்கர் நீ 100 ஏக்கர் சொல்ல மாட்டானாவ? நானும் 1000 கோடி நீ 1000 கோடி போட வேலையை பார்த்து சொல்ல மாட்டானா? அப்ப என்ன பண்ணணும்? ஒருத்தனுக்கு காசை குறைக்கணும், ஒருத்தனுக்கு கண்ணை குறைக்கணும், ஒருத்தனுக்கு காலை குறைக்கணும், ஒருத்தனுக்கு காதை குறைக்கணும், ஒருத்தனுக்கு பிள்ளைய குறைக்கணும், ஒருத்தனுக்கு பொண்டாட்டியை குறைக்கணும், ஒருத்தனுக்கு புருஷனை குறைக்கணும். அப்ப என்ன ஆகும்? ஒருத்தன் குறைய இன்னொருத்தன் நிவர்த்தி பண்ணும் போது அவனுக்கு வாழ்க்கை கிடைக்குது. ஒருத்தனுக்கு காசு இருக்கு, அவனுக்கு கலப்பை பிடிக்க தெரியாது. ஒருத்தனுக்கு கலப்பை பிடிக்க தெரியும், அவனுக்கு காசு இருக்காது. நான் உனக்கு உதவுறேன், நீ எனக்கு உதவுடா. இப்பதான் உலகம் இயங்கும். உலகம் இயங்குவது. ஆனா நீங்க நினைக்கிறீங்க சில பேர் குறைய இல்லாம இருக்கிறாங்க, தப்பு. குறை இல்லாத ஒருத்தன் உலகத்தில் கிடையாது. நீங்க என்ன செய்றீங்க? காசு மட்டும்தான் பாக்கியம் நினைக்கிறீங்க, அதான் தப்பு. ஒருத்தனுக்கு பெரிய காசு கொடுத்திருப்பாரு கடவுள், புள்ளையே இருக்காது. புள்ள இல்லைங்கிறது எவ்வளவு கவலை தெரியுமா அவனுக்கு? எதுக்கு சேர்க்கிறீங்க சொத்தை? சொத்தை எதுக்கு சேர்க்கிறீங்கிற? உங்க புள்ள உங்க சந்ததி நல்லா இருக்கணும்னு சேர்க்கிறீங்க. பெரிய உலகமாக கோடீஸ்வரன் உட்கார்ந்து இருக்கிறான், அவனுக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு அவனுடைய வாரிசு உண்டா? காசு இல்லைங்கிறவன் எவ்வளவு கவலைப்படுவானோ அதை விட கூட ராத்திரி பூரா உட்கார்ந்து அவன் கவலைப்படுவான், தூங்க மாட்டான். யாரு? கோடீஸ்வரன். பிள்ளை இல்லாத கோடீஸ்வரன். சில பேருக்கு என்ன செய்வான்? கடவுள் காசையும் கொடுத்திருப்பான், புள்ளையும் கொடுத்திருப்பான், கூடவே இந்த நவீன நோயெல்லாம் சேர்த்து கொடுத்திருப்பான். வீட்டில் உள்ள எல்லாரும் பிரியாணி சாப்பிடுவாங்க, இவன் கேழ்வரகு கஞ்சியை குடிச்சுக்கிட்டு அப்படி ஏங்குவான். இவ்வளவு சேர்த்தான எதுக்கு? இவன் நினைச்ச திங்க இயலுமா? அவன் வகை வகையா சாப்பிடுவாங்க, ஹல்வாண்டும் ஸ்வீட்னு சாப்பிட்டு இருப்பான். இவனுக்கு சக்கரை, இவனுக்கு என்ன? உப்பு போட்டு டீ குடிப்பான். அவ்வளவு இல்லையா? அப்ப உப்பு இல்லாம தின்னு, சீனி இல்லாம சாப்பிடு, அதை திங்காத இது திங்காத, கேழ்வரகு ரொட்டியை சாப்பிடு. என்னடா காசு இருந்து உனக்கு என்னத்துக்குடா? பணம் இருந்து என்னத்துக்கு? அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? குறை என்பது எல்லாருக்கும் இருக்கிறது. ஒரே குறையை எல்லாத்துக்கும் கொடுத்தாலும் உலகம் அழிஞ்சு போயிடும். மாத்தி மாத்தி கொடுக்கணும். எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு. எனக்கு ஒரு நோய் இருந்தா தான் டாக்டருக்கு பொழப்பு ஓடும். அப்ப நோயின்னு ஒண்ணு இருக்கிறதுனால அதை வச்சு டாக்டர் சம்பாதிப்பான், மருந்து தயாரிக்கிறவன் சம்பாதிப்பான், கம்பவுண்டர் தயாரிப்பான், ஆஸ்பத்திரி கட்டுறவன் சம்பாதிப்பான். அப்படி பல மாதிரி இப்படி ஒவ்வொரு குறைகளுமா இருக்கிறதுனால கடவுள் வேணும் என்றேதான் குறைகளை பகிர்ந்து தந்திருக்கிறார். நம்ம என்ன ஒருத்தனுக்கு குறை இருந்து ஒருத்தனுக்கு குறை இல்லாத மாதிரி தப்பா நினைக்கிறோம். ஒரு ஆள் சொல்லுங்க குறை இல்லாத கைப்பம் வைப்போம். இவ்வளவு பெரிய சபையில எனக்கு எந்த குறையும் இல்ல, ஒரு ஆள் இருக்கிறீங்களா? 600 கோடி மக்களை ஒரு சபையில் நிப்பாட்டி வச்சுக்காங்க, ஒத்துக்குறான்னு வைப்போம். 600 கோடி மக்களை ஒரு இடத்துல கூட்டி ஒரு குறை இல்லாதவர்கள் கைத்துக்கும் சொல்லுங்க வைப்போம். ஏதாச்சும் ஒண்ணு இருக்குது. அப்ப குறை இருப்பதற்கு காரணம் குறையினால்தான் உலகம் இயங்குகிறது அப்படின்னு இஸ்லாம் அதற்கு அறிவுபூர்வமான ஒரு விடையை சொல்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தண்டபாணி, ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி சாயலுடைய அருகே சத்திரம் கிராமத்தில் வசிப்பவன். என்னை இங்கு நியாஸ் முகமது இங்கு அழைத்து வந்தார். நான் சென்னையில் வேலை பார்த்து வருகிறேன். நான் இந்து. என்னிடம் பீடி, சிகரெட், தண்ணி பழக்கம், விபச்சாரம் எந்த ஒரு கட்ட பழக்கங்களும் இல்லை.
எந்த ஒரு கெட்ட பழக்கங்களும் என்னிடம் இல்லை. ஆனால் நான் நல்ல கடவுளை ஆண்டவனை வழிபட்டு வருகிறேன். ஆனால் முஸ்லீம்ல உள்ளவர் நல்ல நல்ல பெயரை வைத்துக் கொண்டு இஸ்மாயில், இப்ராஹிம், சித்திக் நல்ல பெயரை வைத்துக் கொண்டு 5 வேளை தொழுகக்கூடியவர் வெள்ளிக்கிழமை சும்மா தொழுக கூட போக மாட்டேங்கார். வெள்ளிக்கிழமை சும்மா கூட தொழுக போக மாட்டேங்காரு. ஆனா அவர் சொர்க்கம் உண்டு. நான் இவ்வளவு நல்ல எந்த கெட்ட வழக்கமும் இல்ல, எனக்கு சொர்க்கமா நகரமா? இந்த கேள்வி அவர் அழகான கேள்வி கேட்கிறாருங்க. நான் ஒரு இந்து, என்னிடத்துல எந்த விதமான பீடி சிகரெட் பழக்கம் கூட என்னிடத்தில் இல்லை. எல்லா வகையிலும் நான் ஒழுங்காக நடந்து கொள்கிறேன். யாருக்கும் என்னால எந்த ஒரு கேடும் இல்லை. இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, அவர் முஸ்லீம், அவர்கிட்ட எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கிறது. முஸ்லீம்ங்கிறாரு, தண்ணி அடிக்கிறாரு, முஸ்லீம்ங்கிறாரு, அவர் என்ன செய்யறாரு, பீடி சிகரெட் குடிக்கிறாரு, முஸ்லீம்ங்கிறாரு, எல்லா விதமான தீமைகளும் பண்றாரு. அப்ப அவருக்கு சொர்க்கம் கிடைக்குமா, எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? இதுதான் அவருடைய கேள்வி. அதாவது ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம எல்லாருமே தவறா வழங்கி வைத்திருக்கிறோம். முஸ்லீம் என்றால் யார்? யாரு? நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? முஸ்லிமான தாய் தந்தைக்கு பிறந்தா முஸ்லீம் நீங்க சொல்லுவீங்க. பதில், இஸ்லாம் அதை ஒத்துக்கிறவே இல்லை. உலகத்தில் கணக்கு எடுக்கும் போது வேண்டாம் அவன் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர, கடவுளிடத்திலே முஸ்லீம் யார் தெரியுமா? எல்லா வகையிலும் நல்லா நடக்கிறவன் எவன், அவன் தான் முஸ்லீம். நம்ம முஸ்லீமுக்கு நம்ம என்ன விளங்கிட்டோம்? அப்துல் காதருக்கும் பாத்திமாவுக்கும் பிறந்தா அவர் முஸ்லீம், ராமசாமிக்கும் கற்பாய்க்கும் பிறந்தா அவர் முஸ்லீம் இல்லைன்னு விளங்கிட்டு இருக்கிறோம். முஸ்லீம்ங்கிறவன் பிறப்பில் வரக்கூடியது அல்ல. பிறப்பால் எவனும் முஸ்லீம் ஆக முடியாது. உலக கணக்கில் வேண்டாம், ஜாதி மாதிரி வேண்டாம் உங்களை கணக்கு சேர்த்துக்கலாமே தவிர, கடவுள் முன்னாடி நிறுத்தப்படும் பொழுது கடவுள் கேட்பார், ஒரே ஒரு கடவுள் என்று என்னை நம்பினியா? என்னை தவிர யாரையும் வணங்காமல் இருந்தியா? நான் தடை செய்தவைகளை எல்லாம் விலகி இருந்தியா? நான் கட்டளையிட்டதை எல்லாம் செய்து வந்தியா? அப்படின்னு கடவுள் கேட்பாரு. அப்ப எவன் எஸ் விடை சொல்கிறானோ அவன் தான் முஸ்லிமே தவிர பிறப்பில் ஒருவன் முஸ்லிமா ஆக முடியாது. இப்ப எடுத்துக்கிறீங்களேன், இப்ப தகப்பனார் திமுக காரரு, தாயாரும் திமுக காரரு, புள்ள திமுக ஆயிருமா? ஆவார். புள்ள கம்யூனிஸ்டா இருப்பான். தாயின் தகப்பனும் திமுக இருக்கிறதுனால புள்ள திமுக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எப்ப திமுக ஆவார் அவரு? அவர் திமுகவுல போய் உறுப்பினர் கார்டு வாங்கி அதை புல்லப் பண்ணி கொடுத்து அதுக்குரிய சந்தாவை கொடுத்து நானும் திமுக தான் அக்ரிமெண்ட் போடணும், ஒப்புதல் வாக்குமூலம் தரணும். அப்பதான் அவர் திமுகவில் சேர முடியும். அண்ணா திமுகவுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்த காரணத்தினால ஒருத்தர் அண்ணா திமுக ஆயிருவாரா? சீட்டு கொடுப்பாங்களா? எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்களா? நீ என் கட்சியில சேர்ந்தியா? அக்ரிமெண்ட்ல ஒப்பந்தம் பண்ணனியா? நான் இந்த கொள்கையை ஏத்துக்கிறேன்னு உறுதிமொழி தந்தியா? அப்படின்னு இந்த கட்சியில கேட்பாங்க. இப்படி கேட்கக்கூடிய கடவுள் கேட்க மாட்டானப்ப? மனுஷனுக்கு இருக்கிற இந்த ஒரு சிந்தனை கூட கடவுளுக்கு இருக்காதா? எப்படிப்பா நீ முஸ்லீம்ங்கிற, நீ என்னை நம்புனியா? என்னை ஏத்துக்கிட்டியா? நான் குர்ஆன்ல எதெல்லாம் தடுத்தனும் அதெல்லாம் செஞ்சியா? இப்படி கேட்பார் கடவுள். அதனால கடவுள்கிட்ட முஸ்லீம் ஆவதா இருந்தால் அதுக்கு என்ன கணக்கு தெரியுமா? அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கிற ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு, அவரை தவிர யாரும் கடவுள் இல்லை. சூரியனோ சந்திரனோ செத்தவனோ உசுரோடு உள்ளவனோ கழுதையோ குதிரையோ எதுவும் கடவுள் கிடையாது. அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படின்னு உறுதியா நம்ப வேண்டும். அதே மாதிரி கடவுள் தூதர்கள் வழியாக வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார், அந்த வழிகாட்டுதல் சரி என்று நம்ப வேண்டும். அப்படி நம்பினீர்களேயானால், நீங்கள் இந்து என்று உங்களை சொல்லிக் கொண்டாலும் நீங்கள் நம்பினீர்களேயானால் இறைவனிடத்தில் நீங்கள் முஸ்லீம் தான். நீங்கள் முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டாலும் இதை நம்பவில்லையானால், இதன்படி வாழ்க்கையை நடத்தி கொள்ளவில்லையானால் இறைவனிடத்தில் நீங்கள் முஸ்லீம் இல்லைதான். அப்ப இறைவன்ட்ட யார் இறைவன்ட்ட முஸ்லீமா இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். யார் இறைவன்ட்ட முஸ்லீமாக நல்லடியானாக இல்லையோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது. இதுதான் இஸ்லாத்துடைய தீர்ப்பு. பிறப்பு அடிப்படையில் இது வராது.